ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். ஒவ்வொரு சீசனலுக்கு ஒவ்வொரு காய் வரும் இல்லையா? இப்போ இந்த சீசனுக்கு ஏற்றது முருங்கைக்காய். அந்த முருங்கைக்காய் வச்சு ஒரு அருமையான முருங்கைக்காய் பொரியல் எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகும். தேவையான பொருட்கள்: எண்ணெய், கடுகு, சோம்பு, மீடியம் சைஸ் வெங்காயம் 2 சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், பழுத்த தக்காளி 2, கல்லுப்பு, நீட்டு முருங்கைக்காய் 3 முருங்கைக்காய் எடுத்து வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 5 பல் பூண்டு, கருவேப்பிலை, மஞ்சத்தூள், ஃபைனலாக கொத்தமல்லி. இதெல்லாம் வச்சு தான் நம்ம செய்ய போகிறோம். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாய் காய வச்சுக்கோங்க. கடாய் காய்ஞ்சதும் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் எடுத்து வச்சுருக்க கடுகு சோம்பு போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதும் நம்ம சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயமும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தை நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இதை நான் வெங்காயம் அப்படியே அரிஞ்சு போட்டிருக்கேன். நீங்கள் இதை வெங்காயம் பேஸ்ட்டாக அரைச்சும் போடலாம் மிக்சியில். இந்த வெங்காயம் கூடயே நீங்கள் பூண்டு பல் எடுத்து வச்சுருக்க அந்த பூண்டு பல்லையும் போட்டுக்கோங்க. போட்டு ஒரு வணக்கி விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நமக்கு வெங்காயம் இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் சாப் பண்ணி வச்சுருக்க தக்காளியும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்னா நம்ம கொஞ்சம் கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே உப்பு சேர்த்து வணக்கினா சீக்கிரம் வதங்கிடும். உப்பு ஆட் பண்ணியாச்சு. இதையும் நல்லா ஒரு டைம் வணக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மசாலா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது நல்லா கலர்னதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க முருங்கைக்காவையும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா கலந்ததுக்கப்புறம் நம்ம முருங்கைக்காய் முழுங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இதை தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு இதை வேக வச்சிடலாம். கொஞ்சம் நேரம் மூடி போட்டு இப்போ ஒரு 7 to 8 மினிட்ஸ்க்கு அப்புறம் திறந்து பாருங்க. இப்படி இருக்கும். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. முருங்கைக்காய் வெந்துருச்சான்னு ஒரே ஒரு முருங்கைக்காய் எடுத்து செக் பண்ணிக்கோங்க. பார்க்கலாம் வெந்துருச்சான்னு. முருங்கைக்காய் அது வெந்துருச்சு. இப்போ ஃபைனலாக இது மேலே கொத்தமல்லி கருவேப்பிலை தூவி இறக்கிடுங்க. நமக்கு சுவையான முருங்கைக்காய் பொரியல் ரெடி. கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இதே தான் செய்வீங்க. நமக்கு this video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. BuyMode e-shopping. For more information descriptionல லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.